என்னடா இதா இது குப்பைமேனி கீரை. இது எதுக்கு தெரியுமா? இது ஒன்று தான் அரைச்சேன் நான். இது நிறைய இங்கே கிடக்கு. இது நல்லது, ரொம்ப நல்லது. கையெல்லாம் வந்து சொரங்கு செரங்கு இருக்குல்ல, கையில் பொடி புண்ணு சொரங்கு இந்த அரிப்புலாம் காமி. இன்னும் எங்கெங்க இல்லை காமி பத்தியா? இது மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணோம், இங்கே தான் ஃப்ரீயாக நிறைய இருக்குது இந்த இலை. இது பாரு, இது உங்கள் அம்மா கிட்ட காமி. இந்த இலை நல்லா பறித்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த பாரு, இந்த இலை, இந்த சிட்டிக்கு மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கு உப்பு, கல் உப்பு, இது மூணுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு என்ன பண்ணோம், நல்லா இது மாதிரி இந்த ரசம், இந்த தண்ணி மாதிரி கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் நம்ம நல்லா எங்கெங்கே அரிப்பாக இருக்கோ கை காமி நல்லா கொஞ்சம் நேரம் எரியும். கீழே விடு பார், நல்லா இருக்கா? இது 3 ஐட்டம் தான். நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டு நல்லா கழுவிடுங்க சோப் போட்டு. புரியுதா? கையெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும், நெகத்தெல்லாம் இருக்கக்கூடாது, நெகங்கள்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். எப்பவும் ஸ்கூல் போகிறீங்களா க்ளீனாக வச்சுக்கோங்க. எங்கெங்கே அரிப்பு இருக்குதோ செரங்கு இருக்குதோ இது ஃபுல்லாக பாடி பூரா இது கையில் ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கோ. இது ஒன்று தான் இது அரைச்சேன். நீ எடுத்துன்னு போய் வச்சுக்கோ, உங்கள் அம்மாட்ட சொல்லு, ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுக்கோ. இது ஆவரை மட்டும் தேய்ச்சி குடிச்சிக்கோ 2 நாளைக்கு. புரியுதா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நல்ல வைத்தியம் இது. இங்கே பாருங்கள், குப்பைமேனி நிறைய இருக்கீங்க. இதெல்லாம் பணம் போட்டு வாங்குற விஷயம். நல்லா வீட்டில் இருக்கிற வைத்தியமே நல்லா வரும். இது இந்த மாதிரி பசங்க மண்ணில் விளையாடுறதுங்கள இந்த மாதிரி நிறைய செரங்கெல்லாம் வரும். சகஜமாக வர்றது தான் பசங்களுக்கு. அதனால் இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வைத்தியம் யூஸ் பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த இலை, சிட்டிக்கு உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது பெரிய விஷயமே இல்லை. இது நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பசங்களுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு குளிக்க வச்சிங்களாக்கா இந்த மாதிரி புண்ணு பொடி செரங்கு எதுவுமே இருக்காது, க்ளீன் ஆகிடும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் கொஞ்சம் அரிப்பு அது மாதிரி அப்போல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணோம்னா நல்லாயிடும். மருந்து ஊசியெல்லாம் போட தேவையில்லை. நல்லா கண்டினியூ பண்ணிங்களா நல்லாவே ஆகிடும். மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.